உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படிதான் இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? மறுபடியும் ஆரம்பிக்காதீங்கப்பா. அடச்சே. ஒன்னு போட்டேன்னா. அம்மா 1 கிலோ அரிசிக்கு எவ்வளவு உளுந்து போடணும்? பாத்தியாடிய பேத்தியே, இப்பதான் ஒரு குடும்ப பொண்ணா பொறுப்பா பேசுறா. மா சொல்லுமா எவ்வளவு போடணும்? ஒரு 2 கிலோ அரிசினா ஒரு 300 கிராம் போட்டா கரெக்டா இருக்கும். ஆண்டாள், அதை விட வெந்தயமும் கொஞ்சம் சேர்த்து போட்டு அரைங்க. மாவும் சாஃப்டா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதே உனக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியுமா? 4-5 மாசமா எதிர்த்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு இதுதானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்க ஃப்ரெண்டு கூட சூப்பரா சமைப்பாரு. ஆண்டாளு, என்னாச்சு? ஆண்டாளு, என்னாச்சு? என்னதா? என்னாச்சு? ஆண்டாளு, என்னாச்சு? என்ன பாட்டி, 2 பேரும் தனி கொடுத்துன போன உடனே சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு போல. என்ன ஆச்சுடி? வா வா உட்கார், முதல்ல வா உட்கார். ஆண்டாளு, வா அப்படி உட்காரு. மெதுவா மெதுவா உட்காரு. அக்கா. ஏ ராசாத்தி. அத ஆண்டாளே, என்னதான் பண்ணுது? அப்பா இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய், உன்னை உதைக்கிறதுக்கு ஒரு பேரை வர போறான். எங்க நான் கொள்ளு பேரனையோ கொள்ளு பேத்தியோ பார்க்காம போயிடுவோன்னு நினைச்சேன். நம்ம பாட்ட கூட ஐயனாரு நம்மள கைவிடல. அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது, சும்மா வாயை மூடிட்டு இரு. டேய், வாய கழுவுடா. நீ எல்லாம் எப்படிதான் 2 புள்ளைய பெத்தியோ? அத்தை, அப்போ அதுதானா? ஏண்டி, நீ உன் புருஷன் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டியா? உனக்கு கூட அவ கண்ணை பார்த்தா தெரியல? ஏன் பாட்டி, உங்களுக்கு பேரம் பிடிக்குமா இல்ல பேத்தி பிடிக்குமா? பேரனோ பேத்தியோ எதுவா இருந்தாலும் சந்தோஷம் தாயா. ஆமா, உங்களுக்கு? எனக்கு பேரன் தான் வேணும். ஓகே. ஏமா, அப்ப அக்காக்கு பொண்ணு பிறந்தா கொஞ்சம் மாட்டியா? அது எப்படி கொஞ்சாம இருப்பேன்? எனக்கு நீங்க 2 பேரும் பொண்ணா பிறந்துட்டீங்க. அப்பையில இருந்தே ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு உள்ளுக்குள்ள சின்ன ஏக்கம். நம்ம பாரதிக்கும் பொண்ணுதான். அதான் நம்ம ஆண்டாளுக்காவது பையன் பிறந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கவலையே படாதீங்க, கண்டிப்பா ஆண்டாளுக்கு பையன் தான் பிறப்பான். இவரையும் இவ்வளவு கோவமா போறாரு? அவருக்கு ஆம்பளை புள்ளனா பிடிக்காதோ? எங்க நீங்க வேற சும்மா இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நேத்து நைட்டு நான் பரோட்டா சாப்பிட்டேனா, அது ஒத்துக்கல. ஏண்டி, எனக்கு அது கூடவா தெரியாது? தனி குடுத்தனம் போன 3 நாள்ல எப்படிடி வாந்தி வரும்? அப்போ நீ அப்பாவை வெறுப்பேத்ததா அப்படி சொன்னல? ஆமாண்டி, எப்ப பார்த்தாலும் எரும சாணியை தின்ன மாதிரி அரைஞ்சிட்டு இருந்தா. அதான் காலையிலேயே கிறுக்கு பிடிச்சி அலையிட்டு போய் சொல்லிவிட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.